மக்களோடு உறவாடுகின்ற பேசுகின்ற நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். பொய் சொல்லி யாரெல்லாம் ஒரு பொருளை விற்பார்களோ, பொய் சத்தியம் செய்து அவர்களுடைய பொருட்களை அடுத்தவர்களை நம்பிக்கை செய்து அவர்களுடைய மனதில் நம்பிக்கையை ஊற்றி பொய்யான முறையில் பொருட்களை விற்பனை செய்வார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அவர்கள் அநியாயத்தை செய்து கொள்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே மாதிரி ஒரு மனிதன் வியாபாரம் செய்யும் பொழுது உண்மையை கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த உண்மையை பேசுகின்ற பழக்கம் இருக்குமாக இருந்தால் அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன், உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மை பேசுகின்ற பழக்கம் எவ்வளவு முக்கியமானது, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு மனிதன் உண்மையை பேசுவானோ, எந்த ஒரு கட்டத்திலும் பொய் பேசாமல் உண்மையை கடைபிடிப்பானோ, அவன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவனாக மாறுவது மாத்திரமல்ல, அடுத்த சக மனிதர்களும் அவனை மதிப்பார்கள். அடுத்த சக மனிதர்களும் அந்த மனிதனை விரும்புவார்கள். ஏன்? உண்மை பேசக்கூடியவர்களுடைய நிலைமை அவ்வாறு இருக்கிறது. அதற்கு மாற்றமாக எந்த மனிதன் பொய் பேசுகின்றானோ, நாளடைவில் இவன் பொய் தான் பேசுகிறான், இவன் புரட்டுகிறான் என்கிற செய்தி அல்லாஹ் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியவனாக ஆகிவிடுகிறான். அதே போன்று மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த சக மனிதர்களும் அவனை நேசிக்க மாட்டார்கள். ஏன்? இவன் பேசினாலே, வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவான், உருட்டுவான், புரட்டுவான் என்கிற செய்தி அல்லாஹ் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அவனை சமூகத்தை விட்டும் தூரமாக்கி விடுவான் என்கிற செய்தியை நாங்கள் கண்கூடாக நாங்கள் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உண்மை பேசுகின்ற என்பது ஒரு லேசான விடயம் கிடையாது. அந்த மனிதன் அவனுடைய பழக்கத்தில் அதனை கொண்டு வர வேண்டும். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்மை பேசுவான், உண்மை பேசிக்கொண்டே இருப்பான், உண்மை பேசுவதை பழக்கமாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வான். இதுவரைக்கும் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகன், அல்லாஹ்விடத்தில் இவன் உண்மை பேசக்கூடியவன் தான் என்று எழுதப்படும் வரைக்கும். அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய நேசத்தை அடுத்தவர்களுடைய உள்ளத்திலும் போட்டு விடுவான். அதே போன்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்ன செய்வான்? பொய் பேசுவான், பொய் பேசுவதை பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்வான். இதுவரைக்கும் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன், இவன் அல்லாஹ்விடத்தில் பெரும் பொய்காரன் என்று எழுதப்படும் வரைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அஸ்-சித்தீக் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயர் எங்களுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவாவுடைய பிரச்சாரத்தை முதலாவதாக கொண்டு போய் முன்வைத்த நேரத்திலே எந்த ஒரு பின்வாங்கலும் வாங்கவில்லை. உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிவிட்டார்கள். அதே போன்று மிஅராஜுடைய அந்த பயணத்திலிருந்து வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரத்திலும் எந்த ஒரு பின்வாங்கலும் வாங்கவில்லை, உடனே ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிவிட்டார்கள். அந்த உண்மையான அந்த நம்பிக்கை, உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மை, இது நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மிக முக்கியமான இரண்டு விடயம். யார் பொய் சத்தியம் செய்வார்களோ, யாரெல்லாம் பொய் சத்தியம் செய்வார்களோ, இவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் இருக்க மாட்டாது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயத்தை, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே மாதிரி பொய் சாட்சியம் கூறுவது, நான் சொல்கின்ற சாட்சி பொய் சாட்சியாக இருக்குமாக இருந்தால் நான் என்னுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எனவே என்னுடைய அந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு குடும்பம் பிரிகிறது, என்னுடைய அந்த பொய் சத்தியத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, பங்கு, சொத்து அவரை விட்டு விலகி விடுகிறது என்று இருக்குமாக இருந்தால் நான் சொல்கின்ற அந்த பொய் சத்தியமே போதும் நான் நரகத்திற்கு போவதற்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் கதைக்கின்ற நேரத்திலே, வணக்கங்கள் புரிகின்ற நேரத்திலே உண்மையான முறையில், உண்மையான பழக்கத்தோடு, அந்த உண்மையை பேசுகின்ற பழக்கத்தோடு அல்லாஹ்வுக்காக மாத்திரம் உண்மையாக எனது வணக்கங்களை நான் ஏற்படுத்துவேனாக இருந்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெற்ற மனிதனாக ஆகுவேன் என்பதில் சந்தேகமில்லை. நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை பேசக்கூடிய, எங்களுடைய சொல்லும் செயலும் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला एक हिसाल, एक सिफत है, एक सिफत अगर इंसान में आ जाएगा फिर वो अल्लाह के पास और
खल्क दूसरे बंदों के पास वो मोहब्बत वाला बंदा हो जाएगा। एक कौन सा वाला खिसाल है, खसला है, सिफत है, ये सच बोलने वाला सिफत। सच, अगर एक बंदा सच बोलेगा, अगर सच बोलने की वो आदत बन जाता है अपने पास, फिर अल्लाह के पास वो सिद्दीक मर्तबा में वो लिख जाता है। जो अल्लाह ने कुरान में बताया, जो अल्लाह को इताअत करने वाला, रसूल को इताअत करने वाला कल क़यामत के दिन अनबिया के पास होगा जन्नत में, और दूसरा मंजिल पर आएगा वह सिद्दीकीन, सच बोलने वालों के पास भी हो जाएगा। क्यों? ये जो बंदा सच बोलेगा हर टाइम, वो सच जन्नत के पास उसको लेकर जाएगा। उसके इसी तरह अगर कोई बंदा झूठ बोलता है, वो झूठ अपने पास बोलने की कोशिश करता है, ये फुजूर, अच्छे यानी बुरी चीजों पर वो झूठा लेकर जाएगा, इस वजह से वो दोज़ख जाएगा। इसलिए हम सच बोलने का सिफत को इख्तियार करना है। जो मुनाफिक हम बोलते हैं, मुनाफिक का क्या खसला है, क्या खिसाल है, उसका किस तरह वो मुआमला है, वो जब मुसलमान के पास आता है, वो मुसलमान के हुलिया के तौर पर आकर मैं मुसलमान हूं, इस तरह वो बताएगा। फिर जब वो दूसरे बंदे के पास, वो अपना दोस्तों के पास जाने के वक्त क्या बोलेगा, इन्ना माअकुम, हम लोग आप लोगों के पास है, हम मुसलमान के साथ नहीं है। इस तरह वो लोग झूठ बोलेगा। ये झूठ बोलने से उनको क्या होता है, मुनाफिकत वाला हसला उससे उनमें से पैदा होता है, और उसके बाद कल क़यामत के दिन मुनाफिक दोज़ख का आखिरी दर्जा पर होगा, फिर आपके करीब हो जाएगा। क्यों? झूठ बोलने के वजह से। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको ये झूठ बोलने से बचा ले। और जो बंदा सच बोलेगा हर टाइम, अल्लाह के साथ भी सच बोलना है। एक इस तरह में जो इबादत करते हैं सिर्फ अल्लाह के लिए और कोई बंदों के लिए नहीं, शोहरत के लिए नहीं, दूसरे बंदों के लिए नहीं, सिर्फ मैं अल्लाह के लिए, अकेला भी हो अगर जमात के साथ भी हो, मैं सिर्फ अल्लाह के लिए इबादत करता हूं, इस तरह सच बोलना चाहिए। और इसी तरह दूसरे बंदे के साथ जो हम बोलने के वक्त और मुआमला करने के टाइम, बिजनेस करने के टाइम, ये सच बोलना चाहिए, इसमें ये कोताही है, इसमें ये आइब है, इस तरह हम जाहिरन हम बात करना है। और इसी तरह जो बंदा झूठ बोलेगा, जो यमीन काज़िब, वो कसम खाता है, झूठ वाला कसम, ये अपने ठिकाना दोज़ख में लग जाए, इस तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बताया। और इसी तरह शहादतुज़्ज़ूर, हम दूसरे बंदे के लिए शहादत शाहिद बनते हैं, अगर ये शाहिद अगर झूठा हो, फिर भी ये जो दूसरों बंदों का हिस्सा उससे हटाने के लिए और जो उसका फैमिली को हम तफरीक करने के लिए ये शाहिद, हम झूठा शाहिद बनेंगे, फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बताया फल्यतबव्वा मक़अदहु मिनन नार, अपने ठिकाना को वो दोज़ख में जगह ले ले, इस तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बताया। इसलिए हम सबको अल्लाह सुब्हानहू व तआला झूठ बोलने से नहीं बचा ले, हमारे सब बंदों को सच बोलने वालों से अल्लाह हम बना ले। व आखिरु दअवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व